டியர் ஆல் இன்றைக்கி வந்து நம்ம கேப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து கேப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாது. நான் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிள் வே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து நார்மல் ஸ்லீவ்ஸ், நார்மலாக 10x10 இன்ச்சஸ் ஸ்லீவ் வந்து இது வந்து எல்போ வரைக்கும் வர ஸ்லீவ். இப்போ சடன்லி எனக்கு கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு எல்போ வரைக்கும் வேணாம், எனக்கு கேப் ஸ்லீவ் வைக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதனால் நான் இதை வந்து கேப் ஸ்லீவாக மாற்ற போகிறேன். ஸோ கேப் ஸ்லீவாக வைக்கணும்னா இந்த ஸ்லீவ் ஓப்பன் வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக பெருசாக வைக்கணும். இது வந்து நான் 10 இன்ச்சஸுக்கு வச்சதுனால நம்ம வந்து கேப் ஸ்லீவுக்கு நம்ம ஷார்ட் ஸ்லீவாக தான் நமக்கு தேவைப்படும். மேக்ஸிமம் வந்து 5 இன்ச்சஸ் தான் தேவைப்படும். அதனால் இந்த போர்ஷன்லேருந்து நான் ஒரு 5 இன்ச்சஸ் வந்து பேஸ் லைன் இங்கே போட போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து இங்கே வந்து 5 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு பேஸ் லைன் போட்டிருக்கேன். ஸோ ஸ்லீவோட லென்த்தை வந்து இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஸோ ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்காக ஒரு 1/2 இன்ச்சஸ் நான் விட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அது இங்கேருந்து இந்த க்ராஸ்க்கு வச்சு மெஷர் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 8.5 இன்ச்சஸ் அப்படின்னாக்கா, இப்போ இந்த இடத்துல இருந்து 8.5 இன்ச்சஸ்க்கு நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணி இங்கே ஒரு கோடு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து வந்து நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே 8.5 இருக்கும். 8.5ல் பாதி வந்து 4.5 வருமா. இப்போ 4.5க்கு நம்ம மார்க் பண்ணி இங்கே ஒரு இதுதான் இந்த சென்டர் பாயிண்ட். நம்ம ஸ்லீவ் ஷேப் எடுக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுக்கணும். தென் அதே மாதிரி இங்கே வந்து ஸ்லீவ் ஓப்பன் நம்ம கொடுக்கும்போது கேப் ஸ்லீவுக்கு எப்போவுமே கொஞ்சம் லூஸாக கொடுத்துக்கணும். லைக் நமக்கு வந்து ஸ்லீவ் ஓப்பன் 6 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம 6.5 கொடுத்துக்கிட்டாக்கா ஸ்லீவ் ஓப்பன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும், இந்த பேஸ் லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம கீழே மார்க் பண்ணணும். ஏன்னா கேப் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்து இப்போ ஸ்லீவ் ஓப்பன் வந்து 6.5 அப்படின்னும் போது இதில் பாதி நம்ம எடுக்கும்போது 3.15 வரும். அந்த 3.15 வந்து நம்ம மார்க் பண்ணி ஒரு ஸ்கேல் கொடுத்து இப்படி க்ராஸாக வந்து ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கணும் இப்படி. ஸோ இப்போ இந்த மாதிரி க்ராஸாக ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா. இப்போது இங்கே இருந்து இன்கேஸ் சிலருக்கு வந்து கேப் ஸ்லீவ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், கை மேலே தூக்குன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் லென்த் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்க இங்கே தான் வந்து ஸ்லீவ் லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர இங்கே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இன்க்ரீஸ் பண்ணால் அந்த கேப்போட வந்து அழகே வந்து போயிடும். ஸோ இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வேணும், அதில் 1 இன்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். இங்கே வந்து ஸ்லீவ் ஓப்பன் வந்து மார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஸ்லீவ் வந்து ஷேப் கொடுத்தாச்சு. இப்போ இதை இங்கே மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்க வேண்டியதை தான். அவ்வளோதான். இப்போ வந்து கேப் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு.